ஏய் அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போறா அத நினைச்சேன் சிரிச்சு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பொண்ணை பெத்த அப்ப நான் நடுத்தூர்ல நிக்க வச்சு முழு சவுக்கால அடிக்கணும்னு சொன்னேன். இல்ல முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தூர்ல நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிடும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன். இந்த டைவர்ஸ் மேட்டர் வச்சு இது பண்றாங்க. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட சுத்திட்டு இருக்காரு. இவனால தான் நம்ம மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கேள்வி கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். படிக்க வந்தியா இல்ல குடியா? ஆமா நாங்க காஞ்ச கனகாம்பரம், இவ கைப்படாத ரோஜா. நீ பீஸா ஹட் வாசல்ல சிம் கார்டு விக்கிறேன்னு எதை விக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ டிரஸ் எப்படி இழுக்காத. ஆம்பளைங்க இழுத்தா பரவாயில்லையோ? ஓடி போ. காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இப்படியே டெய்லி ஒருத்தங்க கூட போ, நோய் வரும். அப்புறம் ரோடோட புள்ளி அன்னைக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு விடல் போர்டு வச்சு போட்டோவையும் போடுவாங்க. காலேஜ் கேர்ளா ரெடி, கால் கேர்ளா இருக்காத. இந்த ஒரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க பிச்சு. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. இது சும்மா உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அடே எடுபட்டு பையில அவன் கையை உடைச்சு கொல்லில வைக்க. அவங்க சங்கீதா மேடத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எங்களோட கேள்வியை பொறுத்த அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. பிரபல நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக. தலைவரே, யார் உங்களை விட்டு போனா என்ன, சங்கீதா அண்ணி போனா என்ன, யார் போனா என்ன, நான் இருக்கேன் தலைவரே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தலைவருக்கு பொண்டாட்டின்றதுலாம் எவ்வளவு பெரிய குறுப்புன தெரியுமா? தலைவரே ஊன் மட்டும் சொல்லுங்க தலைவரே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க, தளபதி விஜய்க்கு போடுங்க. விசில் சின்னம் விஜய், ஆக்டர் விஜய், அவர்தான் டிவிகே தலைவர், அவருக்கு போடுங்க. உங்க ஓட்டு முக்கியம் விஜய்க்கு, நீங்க போட்டாதான் அவர் ஜெயிப்பா போல. விஜய் ஆயா விஜய், விஜய்க்கு போடு. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. சரி நீ யாருக்கு போடுவ? நீ யாருக்கு ஓட்டு போடுவ? ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. சொல்ல நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தல வெத்தல பாக்கு வெத்தல, வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சு சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்பு. ஸ்டாலின் எனக்கு 25 வயசு ஆகுது. ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு என்னத்த பண்ணி கிழிச்சுக்கிறாரு? ஒண்ணு கிளியில. எங்க அண்ணன் வர போறாரு, ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டை ஆள போறாரு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தர போறாரு. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏய் இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? தீய சக்தி டிவிக்கே ஆட்சி வரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாலின் தொடரட்டும், திமுக ஆட்சி வரட்டும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க வந்து ஷவர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்னு லீக் ஆச்சு. அது ட்ரிஷாவே ஷூட் பண்ணின வீடியோ. அவங்க சக நடிகருக்கு அனுப்புறதுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கிளிகளுக்கு நிறைய செய்வாங்க. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க நிறைய செக்ஸ் பார்ட்டிஸ் நடத்துவாங்க, நிறைய ஆர்ஜிஸ் பண்ணுவாங்க.
ஆம்பளை பொம்பளை பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் படுப்பாங்க. she goes to bars and picks up boys. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. பல சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க த்ரிஷா. லைக் ஆர்ச் நெமெசிஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு யுகத்துல ஒரு ஆர்ச் நெமெசிஸ் உருவாகும். லைக் இவங்க ரொம்ப தீய சத்தியமா இவங்க அழியறது தான் நல்லது, இவங்க தூக்குமாட்டி சாவது தான் நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் தான், ஹியூமன் எப்படி சொல்றது இவங்க, அந்த மாதிரி ஒரு கிரீச்சர் தான் த்ரிஷா. உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். 43 பேரை கொன்னது யாருப்பா? விஜய். செத்தவங்க குடும்பத்தை ரெசார்ட் கூப்பிட்டது விஜய். வாங்கின சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாதது விஜய். ரசிகர்களை தற்கொலை ஆக்கினது விஜய். பொம்பளை கேஸ் விஜய். இப்படி கேட்கணும். வார போயிட்டே இருப்போம். டேய் மூடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதா? நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு என்ன பைத்தியக்காரர்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். என்னன்னா ஏதேதோ பேசுறியாம. சூதுகவும் படத்துல கதாநாயகி கேரக்டர் படத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, ஆனா அதோட குடும்பம் நடத்துவார் விஜய் சேதுபதி. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட விஜய் அவர்கள் ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அது விவாகரத்தானாலும் பெரிய கவலை கிடையாது, சேர்ந்து வாழ்ந்தாலும் பெரிய கவலை கிடையாது. ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. 2026 எங்க அண்ணா தான் வரப்போறாரு. உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்தா எந்த நடிகையும் எனக்கு விஜய் சார் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு, என்னை கட்டாயப்படுத்தி கையை இழுத்து புடிச்சு கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நடிகையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். மேடம் இந்த லூசு பூதி கொஞ்சம் அப்படியே போக சொல்லுங்க மேடம். சினிமால இருந்து அரசியல இருந்து எல்லாரும் சுட்டு போட்டு சுத்தடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி எல்லாரையும் அழ விட்டு இருக்காரு, எல்லாரையும் ஊம்ப விட்டாருன்னு போஸ்ட் போட்டு மேடம். கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். எங்க நடிகன்லாம் கேட்டா என்னன்னா விஜய் திரிஷா கூட அங்க ரூம் போட்டாரு, இங்க ரூம் போட்டாரு, அங்க ஓடிட்டாரு, இங்க ஓடிக்கிட்டாரு. எந்த ரோட்ல தெரியாத மென்டல் தற்கொலை நாய்ங்கெல்லாம் சொல்லுதோ அதுங்கெல்லாம் போயிட்டு என்ன திரிஷா பெட்ரூம்லயும் இல்ல விஜய் சார் பெட்ரூம்லயும் விளக்கு எதுவும் புடிச்சு பார்த்தாரா, இல்ல மாமா வேலை ஏதாவது பார்த்தாங்களான்னு நான் கேக்குறேன். அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க. இந்த விஜயில மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளோட டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் விஜய்க்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர்.
பிரச்சனை வந்தாலும் தனி ஆளா நின்னு எல்லாத்தையும் உடைச்சு திருப்பியும் ஏந்திரிச்சு வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்காண்டியே அவருக்காக வந்து நாங்க நிப்போம். ஓஹோ, கொஞ்சம் கிட்ட வாயே, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. பிரச்சனை வந்தாலும் தனி ஆளா நின்னு எல்லாத்தையும் உடைச்சு திருப்பியும் ஏந்திரிச்சு வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா, அதுக்கு மூஞ்சி வேண்டாம். ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தட்டிலே பூ இருக்க தங்க தம்பி விஜய் இருக்க, விஜய் மட்டும் வந்தா போதும் உலகமே திருந்தி விடும். தன்னே நன்னானே தம்பி தானே நன்னானே. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 80 வயசுல விஜய் மட்டும் வந்தா போதும் உலகமே திருந்தி விடும். சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. தஞ்சாவூர் காமு எனக்கு பாஸ் கிடைக்கல, வெளியில நிக்கிற. எப்படியாவது ஐயா வரும்போது பின்னாடியாவது பொத்துக்கிட்ட வர போய் பாத்துருவோன்னு ஒரு ஆர்வம். அடி பாவி மகளே, எப்படியாவது ஐயா வரும்போது பின்னாடியாவது பொத்துக்கிட்ட வர போய் பாத்துருவோன்னு ஒரு ஆர்வம். அடி கிறுக்கி சிறுக்கி. தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். பைத்தியமாயவே ஒரே அப்புல உன்னை மக்காச்சி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிகளில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் கலெக்டர் ரெண்டுமே சிவில் சர்வீஸ் போஸ்ட். இதுக்கு எந்தவித ரிசர்வேஷனும் கிடையாது. எத்தனை முறை எக்ஸாம் எழுதலாம் மற்றும் ஏஜ் லிமிட், இது ரெண்டும் தான் கேஸ்ட் அடிப்படையில வேறுபடும். அதை தவிர யாரா இருந்தாலும் எந்த பாலினத்தவரா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் முறையா கிளியர் பண்ணாதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி சிவில் சர்வீஸ் போஸ்டிங் கிடைக்கும். இதுல எந்த திருத்தங்களையும் ஸ்டேட் கவர்மெண்டால கொண்டு வர முடியாது. என்னதான் யூபிஎஸ்சில பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்தந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ணாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல தான் வருவாங்க. இப்போ 50% ரிசர்வேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பெண்களுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு விஜய் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தம் கொண்டு வரணும், அந்த திருத்தத்துக்கு பெரும்பான்மை ஆதரவு வரணும், அதுக்கப்புறம் தான் இது நடைமுறைக்கு வர ஓரளவு சாத்தியம் இருக்கு. பொய்க்கோழி இல்லடா நீங்க. இவனுங்களை என்ன பண்ணலாம்? செருப்பாலேயே அடிங்க. தமிழ்நாட்டில இருந்து அதிக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக ஊக்குவிக்கலாமே தவிர 50% பெண்கள் பார்ட்டிசிபேஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயோ இல்ல சிவில் சர்வீஸ் போஸ்டிங்லயோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வருவது சாத்தியமற்றது. சோ விஜய் அளித்த இந்த வாக்குறுதி ஆராயாம வைக்கப்பட்ட தவறான வாக்குறுதி தான். நான் என்னடா பண்ணுவா? 74 படிச்சாரு போட்டனா? என்னது நீ என்ன பண்ணுவியா? அந்த பேப்பர் நம்ம பார்த்து அப்படியே படிக்காம நீயே யோசிச்சு பேசண்டா. பேப்பர்ல பேசணுமா? ஐயோ இந்த தற்கொலை யாரும் தெரிய மாட்டேங்குது. போடா போய் பேப்பர்ல பேசத்தோடா. திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இப்போ நாளைக்கு தலைவர் வந்து தஞ்சாவூர் பேசுறாங்க. ஒரு அஜெண்டா ஒன்று செட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த மேடம் டைவர்ஸ் இதை பத்தி நாளைக்கு தலைவர் பேசுவாரு. பேசும்போது கொஞ்சம் எமோஷனலா ஒரு மாதிரி ஒரு பிளான் இருக்கு. பேசுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கு. அது பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னா, கீழே வந்து ஃப்ரெண்ட்ல ஃபுல்லா லேடிஸ் கிட்ட வச்சு அவங்க வந்து தலைவரை பார்த்து தளபதி நீங்க அழுவாதீங்க, நாங்க இருக்கோம், அந்த மாதிரி தலைவருக்கு சப்போர்ட்டா லேடிஸ் எல்லாமே தலைவருக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருக்கோம். நாளைக்கு மெயினா இதுதான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஹைலைட் பண்ணி சோசியல் மீடியால ஃபுல்லா கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. வரல வெட்டிடுறேன் பாரு. நல்லா இல்ல மேடம் பத்தி நம்ம எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு அதே போல டிஎம்கே வந்து பண்றாங்க, அவங்க தான் இது பண்றாங்க. அந்த மாதிரி தலைவரை வந்து முடக்கிறதுக்கு அவங்க பண்ற ஒரு சதி அந்த மாதிரி பண்ணுங்க. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு உனக்கு அறிவு இருக்கா? நடிப்பு புயல் நடன சூறாவளி அண்ணன் அறிவழகன் அவர்களை இங்கு வரவேற்கிறேன். என் இனிய ஃபேன்ஸ்,
சுவிட்சர்லாந்துல எனக்கு ஷூட்டிங் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க தமிழில் எடுக்கும் ஆங்கில திரைப்படம். நன்றி, வருகிறேன். நம்மள அறியாம அவங்களுக்கு நாம நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்ல. அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? பல பிரச்சனைகள்லாம் வருது, எப்படி பாக்குறீங்க? என்ன பண்றது எல்லாம் பார்த்து என்ன போடுறாங்க, அப்புறம் வாயில வருது. சரியில்லைங்க. ஒரு டிவில கூட ஒரு படம் போட மாட்டாங்க. அதுவும் எப்பவோ ஒரு வாட்டி போடுறோம். எந்த படமும் போட மாட்டாங்க, எதுவும் பார்க்க முடியல. பென்ட்ரைவ் வச்சு நாங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. என் பிள்ளைய பார்க்காம தான் எனக்கு துப்பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம் பசங்க ட்வின்ஸ் சார், விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் அடிபட்டிருக்காரு. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கு. சார் காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க. காலேஜுக்கும் போயிட்டாங்க. நான் சின்ன பையன் சொல்கிறாங்க, காலேஜுக்கு போயிருந்தான். சின்ன பையன் தான் விவரம் சொன்னான். சின்ன பையன் சொன்னால் முன்னாடி 2 வண்டியில் வந்திருக்காங்க, பின்னாடி வந்த வண்டி இடிச்சதுல அப்படியே கவுந்து இதாக இருக்கும். இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. முகூர்த்தத்தினால நீங்க போய் விழுறீங்க, ஆனா உங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் இருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களோட வாழ்க்கை நீங்க பண்ற தவறுனால எப்படியோ போங்க, ஆனா அந்த குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தலைவன் பின்னாடி போவீங்களா? இன்னைக்கு மட்டும் பெண்கள் பாதுகாப்புன்னு ஏதாவது பேசட்டும். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்க இன்னைக்கு சரைய அடிய பாப்பு இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. நீ மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். எதுக்கு அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தின? அவங்க பார்த்த பொண்ணுக்கு புருஷனை விட நடிகனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. அப்புறம் என்னடாச்சு? சரிம்மா, அந்த நடிகனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் சண்டை போட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். எப்படியோ உங்க அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். ஆமாண்ணே, இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் வச்சு எங்க அண்ணன் காலம் தள்ள முடியுமா? எவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தளபதியை கிட்டக்க பார்க்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளா இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியை போய் நம்ம கோயில்ல பார்க்கணும். எங்களை பார்க்கறது சாமி இன்னைக்கு இங்க வருது. அக்கா சொன்னதுதான், சாமியை பார்க்க நாங்க கோயில் போவோம். ஆனா இன்னைக்கு எங்களை பார்க்க சாமியே இங்கே வருது. ஐயோ, விசில அடிச்சு சாவடிக்கிறானுங்களே. இவனுங்களை கேட்க யாரு இல்லையா? தளபதினா எல்லாருக்குமே உயிர், எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நாங்க ஒவ்வொரு லேடிஸும் ரொம்ப விரும்பி நாங்க தளபதி கூட இணைஞ்சிருக்கோம். இப்போ தளபதி தான் வரணும். வந்தாக்கா எங்க பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். வந்தாக்கா எங்க பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். அண்ணா, நாங்கள் தான் நாகபதினி வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இன்று வந்த புதியவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்த குடி மக்கள். இல்லை, நாங்கள் தான் மூத்த குடி. இல்லை, நாங்கள் தான் மூத்த குடி மக்கள். கட்சியும் வேண்டாம், கொடியும் வேண்டாம். இந்த கட்சியில எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. இந்த பத்திரமா தங்கத்தை போய் சந்தேகப்பட்டனே. அரியலூரில் விஜய் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏற்றிய கொடியை இறக்கி பேட்சுகளையும் கழற்றி வைத்ததால் பரபரப்பு. ரகசிய சிநேகிதனை என்றுமே காதல் வெல்லும். த்ரிஷா பதிவால் வெடித்த சர்ச்சை.
விஜய் சங்கீதாவின் விவாகரத்து தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நடிகை த்ரிஷாவின் காதல் பற்றிய பதிவு இணையத்தில் மீண்டும் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர யாரும் கிடையாது. என் வீட்டுல விஜயும் இல்ல ஒருத்தனும் இல்ல. என் வீட்டுல இருக்கவங்க உதயநிதி ஸ்டாலினோட இளைஞர் அணி தான் என் வீட்டுல இருக்கா. தெரிஞ்ச புள்ள வாங்க 10 நிமிஷத்துல உங்க பையனை துண்டு துண்டா வெட்டி அனுப்புற. அப்போ இதே மாதிரி செய்வீங்களா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நீ வெயிட்டுதா பையன் காணோன்னு தேட ஆரம்பிச்சிருப்பேன். எசக்கு பிசகா எதுனா ஆச்சு கட்சி வரைக்கும் தேடினே இருக்க வேண்டியதான். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமால இது. உன் பையனுக்கு இல்ல அதெல்லாம் நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா ₹1 போறதா கூட உன் பையனை காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் வாங்கி. உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர் எல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். உங்களதான் சலதான வைக்கணும். அன்பான மருமகள், ஒரு டோட்டலா ஒரு கரெக்ட் மதர் சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. அந்த குழந்தைய குளிப்பாட்டுறது முதற்கொண்டு அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, பிக்கப் டிராப் வந்து இப்ப வரைக்கும் அவங்க தான் வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது. வெரி டெடிகேட்டட் மதர். குழந்தைங்க மேல ரொம்ப பொசசிவ். அடுத்தது ஹஸ்பண்ட் ஆபீஸ் என்ன வருது என்ன போகுது அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நல்ல ஒய்ஃப்னு சொல்றதை விட நாச்சு. நடிகர் விஜய்க்கு மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சங்கீதாவை விமர்சிப்பவர்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பதா என்று விஜய்க்கு மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். சங்கீதா மீது ஆபாச அவதூறு பரப்புவோர் மீது தாவேகா கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாதர் சங்கம் கூறியிருக்கிறது. நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பது தனிப்பட்ட நடைமுறை என்றும் மாதர் சங்கம் கூறியுள்ளது. விஜயின் இமேஜ் டேமேஜ் ஆகிவிடாமல் இப்பிரச்சனையை உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக முடித்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் நியாயமான செட்டில்மெண்ட் பெற மட்டுமே விரும்பியிருக்கிறார் சங்கீதா. ஆனால் அதற்கு விஜய் தரப்பில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என சொல்லப்படுகிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மகளிர் ஆணையத்தின் பிரமுகர் ஒருவர் மூலமாக இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவும் சங்கீதா மெனக்கெட்டு இருக்கிறார். இதற்காகவே கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சென்னையில் அவர் முகாமிட்டு இருக்கிறார். பேச்சுவார்த்தைக்காக மகளிர் ஆணைய பிரமுகர் ஒருவர் விஜயை அழைத்தபோது உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பேச முடியாது என்று தவிர்த்து விட்டார் விஜய் எனவும் சொல்லப்படுகிறது. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நடிகை பெயரில் சொத்துக்களை எழுத முயற்சி. இதுவும் சங்கீதாவை ரொம்பவே டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. இது தவிர சொத்துக்கள் சில விற்கப்பட்டு கைமாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்னால தாங்க முடியலையடா. தலபதி வந்து இறங்கினா மாத்தே. அலேசியா गाइस, அவ்வளவுதான் வைபா. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். தெரியுதா அவர் ஏன் அடிக்கடி நான் 77 எம்ஜிஆருங்கிறாருன்னு? ஆட்சி மாற்றத்துக்கு இல்லையா? ஓ, நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா நான் அப்படி சொன்னேனா? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன நினைச்சீங்க? அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். எல்லாம் செஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். புது புது திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டது விஜய் அங்கிள் வரணும் சொல்லு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அங்கிள் ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ஸ்டாலின் தாத்தா தான் வரணும். ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. சில விஜய் பேர்ல சொல்றாங்க, அம்மா வந்து விஜய் ஓட்டு போடாட்டி விஜய் கொண்டு வந்துறாங்க. போய் சாவட்டும். அப்படி இருந்து என்ன பண்ண போகுது? அது விஜய்க்கு தான் ஓட்டு போடுறான். விஜய் ஒரு பைத்தியம், அவனுக்கு ஓட்டு போடுறான் ஒரு பைத்தியம். இருக்கிறது சாவட்டும். அவங்க அம்மா விஷம் வைக்கிறான்னு சொல்லுங்க, நாங்க வேணா போய் வைக்கிறோம்.
ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். முதல்ல தளபதிக்கு ஓட்டு போடுறவனுக்கு அவனுக்கு ஓட்டு இருக்கா? ஜங்க பொங்கன்னு குதிக்கிறாளுகள், அவளுகளுக்கெல்லாம் முதல்ல அறிவு இருக்கா? அது இருந்துச்சுன்னா அவளுக்கெல்லாம் பேச மாட்டாளுங்க. கரெக்டா சொல்றானே. உங்களுக்கு போட்டியில யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எங்களுக்கு போட்டியே இல்லைங்க, போட்டியே இல்லைங்க. ஓபிஎஸ் இருந்தார், அவரே எங்க பக்கம் வந்துட்டாரு. என்ன எங்களுக்கு எதுக்கு போட்டி? மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்பெறுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. 2015 அறிவிக்கப்பட்டு 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று இப்பதான் அவங்க அதையும் அவசரமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வார்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் திறக்க வர்றாரே தவிர வளர்ச்சி திட்டங்களோ சிறப்பு திட்டங்களோ இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லை. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி தான் வந்து திமுக ஆட்சி அப்படின்னு. அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அவரால் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காட்டில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இறக்கிற வரை ஊழல் குற்றவாளியாகத்தான் இருந்தார். 4 வருஷம் சிறை, 100 கோடி அபராதம் பண்ணது அம்மையார் ஜெயலலிதா. யார் வேணாலும் மறுக்கலாம். ஆனால் ஊழலாக இருந்து முதலமைச்சராக சிறைக்கு போனது அம்மையார் ஜெயலலிதா. நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு. மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூர்ல கலவரம் வெடித்து அங்க பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பொழுது அதை இந்திய மக்களிடம் மறைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. அது தெரிஞ்சதுக்கு பிறகு இதற்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்திற்கு கூப்பிட்ட போது வராமல் பல மாதங்கள் ஓடி ஒளிந்து கொண்ட கோழை தான் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. தாவேகாவுல மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுங்கிறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்தக்காரியே செங்கோட்டையன் தான். ஆமா, அவரை சேர்த்துக்கிட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாசாதினா என்னன்னு தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறது, நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசுறது நம்ம டைம் வேஸ்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல் பேரையும் லோகோவையும் மாத்தி போட்டு பொய்யான செய்தியை சொல்றீங்க, அவதூறு பரப்புறீங்க, ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறீங்கன்ட்டு போஸ்ட் போடுறீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 25 ரூபாய். அப்ப நீங்க எத்தனை போஸ்ட் போடணும்னு நீங்களே பாத்துக்கங்க. சக்சஸ் என்னடா? என்ன சக்சஸ்? நியூஸ் சேனல் எல்லாத்தையும் அலற விட்டுட்டோம்ல. எப்படி? இங்க பாத்தீங்களா, எல்லா நியூஸ் சேனலுக்கும் ஃபேக் ஐடி போட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி உங்களை ரோல் பண்றானுங்க, அடிக்கிறானுன்னு பாத்தேன் நான். இனிமே நம்ம போடுறதுதான் நியூஸ். 2026 நீங்க தான் சிஎம். இது யாராலையும் மாத்த முடியாது. மத்தாலும் யாராத மத்தவங்களுமே தற்கொலை குந்தைங்க வச்சு அசில் வந்த பேரு உன் மேல அந்த தப்பு இல்ல. மத்த என்னதான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.